நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஏ தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரால் ஸ்டார்ஸோட ஃபஸ்ட்டு பாட்டு. ஏன் வந்து ஃபஸ்ட்லேருந்து போடலன்னா வந்து நான் எவ்வளோ வாட்டி டெலிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து இதே தான் வருது. நான் வந்து ஆல்ரெடி இவ்வளோ பிரால் 45 பிரால் இது பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். பாதி பிரால்லாம் ஓசியில் ஸ்டார் ட்ராப்பில் தான் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த மான்ஸ்டர் ரிக் இருக்குது. இதுவும் இந்த மாதிரி இந்த ஸ்கின்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு நம்ம விளையாடினா தான் கிடைக்கும். அப்புறம் வந்து நிறையா ட்ராஃபி. இது வந்து ரேங்க்டு வந்து இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ திரும்பி ஆட முடியாது. இப்போ இன்னும் பார்த்தீங்களா, இன்னும் திரும்பி வரணும். திரும்பி வந்து எப்போ வருதோ அப்போ தான். நான் தோற்று இப்படியே வந்துட்டேன். சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து தான் பார்க்க போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்கணுங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராலே வந்து ஷெல்லி தான் வச்சுக்கணும் எப்போவுமே. உங்களோட ஷெல்லி ஷெல்லி தான் எப்போவுமே வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரால். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரால் தான் வைக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், சிட்டி ஸ்மாஷ் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுதான் ஃபுட்பால் தான் ஆட போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கான். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறான், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். அதனால் என்ன பண்ணலாம், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் வீடியோ பார்க்குறீங்களே தவிர லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட் நம்ம பழி வாங்கி ஆகணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து ஃபேன் சத்தம் கூட வராது, நாய்ஸ் கூட வராது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஏசி ரூமில் இருக்கிறேன். அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டேன். எங்கள் அம்மா அப்பா இப்போ வீட்டில் இல்லை, அவ்வளோதான். ஃபேங்கு இது யார்? எம்ஸா? வேணா தூக்கி போட்டான். ஓ, கேஜெட்டா தூக்கி போட்டேன். ஸ்பெஷல் மூலா ஃப்ராங்க் தலையா. மெலோடிக்கு மொட்டேஷன் வேறு. இந்த எக்கில் வந்து ஸ்டார் ட்ராப்பில் வந்து ப்ராலு அப்படி கிடைக்கும். இதில் வந்து முட்டேஷன்ன்றது தான் கிடைக்கும். முட்டேஷன்னா இந்த மாதிரி செம பவராக இருப்பாங்க. எல்லோரும் அடித்து வாங்குன்னு வாங்குவாங்க. என்னடா இவனுங்க இப்படி அடிக்கிறானுங்க? டே போட்டுறானே. என்ன 2 பால் அதுக்குள்ளே போட்டானுங்களா? ஐயோ, 6-. அப்போனா நம்ம வந்து இப்போ பஸ்ஸு மட்டும்தான் வச்சு ஆட முடியும். இல்லை கோல்ட் வச்சுப்போமா? கோல்ட் வச்சுப்போம். கோல்ட்டு வைடா, கோல்ட்டை மனுஷோட மாறலாம். ஓகே, கோல்ட்டுக்கு நிறைய ஸ்கின் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரே ஸ்கின்னா இதுதான். இருந்தாலும் இது வச்சுக்கிட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நீங்கள் அவனை பழி வாங்கி ஆகணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணே ஆகணும். இன்னும் மறட்டுவான். இந்த மாதிரி இதை எடுத்துருவேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருவேன். அவன் வந்து பாதி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான்ல, அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருவேன்றான், மிரட்டுறான். அதனாலே நீ சப்ஸ்கிரைபே எடுத்துக்கோ அப்படின்ட்டு. எனக்கு வர மாட்டாங்களா அப்படின்ட்டு என்ன பேசிகிட்டு இருக்க போட்டு தெளிச்சு. பரவாயில்ல, நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் தான் பண்ணிட்டீங்கனாலே போதும். இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோ போட முடியாது காசு. நாளைக்கு ஒரு வீடியோ வரும், இன்றைக்கி ஒரு வீடியோ, அவ்வளோதான். இனிமேல் வீடியோ போட முடியாது. அப்புறம் சான்ஸ் கிடச்சா பண்ணுறேன். ஏன்னா வந்து ஊருக்கு போகிறோம், அதனால். சரி, இன்றைக்கி ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஒரு பாட்டு போட்டுருமா? உழைக்கும் கைகளே அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து உழைப்பாளிகள் தினம்தான். ஓகே, நான் எல்லாருக்கும் லீவ் விடுவாங்க. மேம் ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடியே லீவ் விட்டுருப்பாங்க சில பேருக்கு. ஆமாம் தானே? எங்களுக்கு எப்படி தான் விட்டாங்க. சரி, வந்து நம்ம வந்து பேர்ல் ஃபஸ்ட்டு எல்லா ப்ராலையும் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கு, நெக்ஸ்ட்டு ஜெஸ்ஸி, நெக்ஸ்ட்டு டிக்கு, நெக்ஸ்ட்டு பேமு, நெக்ஸ்ட்டு பேர்லு, அப்புறம் ஸ்பைக்கு, ஷெல்லி, கோல்ட்டு, டேர்லி, எக்கர், மேசி, லாரி, அப்புறம் புல், அப்புறம் வந்து டைனமைக், அப்புறம் 8-பிட், அப்புறம் ஜாக்கி, ஆண்ட்ரோ, அப்புறம் மீக்கோ, அப்புறம் வந்து கிட், அப்புறம் போகோ, அப்புறம் பைப்பர், பிபி, பெல், டாரா, ஷர்ஜ்,
நீட்டா, எல்ப்ரிமோ, பெர்லி, ரோசா, ரீகோ, அப்புறம் வந்து கரோல், போ, ஸ்டூ, ஃப்ராங்க், லோலா, மோட்டர்ஸ், மேக்ஸ், பஸ், மெலோடி. இந்த மெலோடின்னு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு சாங் மெலோடின்ட்டு சாங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அப்புறம் பென்னி, கஸ், அவன் வந்து பஸ்ஸு, இவன் வந்து கஸ்ஸு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பி, அப்புறம் சாம், மேண்டி, போனி. மொட்டேஷன்னா எப்படி தான் இருக்கும்? ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச மொட்டேஷன்னா வந்து பெல், அப்புறம் ரோசா, அப்புறம் போ. அப்புறம் இது எனக்கு இதில் பிடிச்சதே ரொம்ப பஸ் இது தான். ஏன்னா இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள், பஸ் இது நார்மலாக எப்படி இருக்கும்? சின்னதாக தானே ஸ்பெஷல் இருக்கும். இப்போ வந்து இப்போ பாருங்கள், எவ்வளோ பெருசு கொடுத்து வச்சுருக்கீங்க, செம்மையாக இருக்குல்ல. சும்மா இப்போ நான் இப்போ இங்கேருந்து அங்கே போடுறேனே, எங்கேயாவது போய் ஒட்டிக்கும், போய் ஒட்டும். அது வேறு ஏதோ தப்பான இடத்துல போட்டோம் போல. ஆனால் ரொம்ப தூரம் போகும் அது செம்மையாக. அதனோட ஐபேட் சார்ஜ் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுப்பா, ரொம்ப தூரம் போகும், செம்ம தூரம் போகும். நம்மளால் அது வந்து இதுவே அங்கே பாருங்கள் எட்ஜு வரைக்கும் போகும். இந்த எட்ஜு டு அந்த எட்ஜு போகும். ரொம்ப தூரம் ஒட்டலாம். அப்படியே இங்கேருந்து இங்கே போட்டு அப்படியே செவுத்தில் ஒட்டிக்கலாம் பல்லி மாதிரி. இவன் வந்து ஒரு ஆமை, பஸ்ஸுனா வந்து ஆமை விசில் ஊதுவான். இவன் பக்கத்தில் போனால் மட்டும்தான் அடிக்க முடியும். ஆனால் ஈஸியாக போய்ட்டு அடிச்சிடலாம். பக்கத்தில் போய் அடிக்கிறது ஒன்றும் விஷயமே இல்லை. ஆனால் வந்து டக்குன்னு அடிச்சிடலாம். இது வந்து ஐபேட் சார்ஜ் பக்கத்தில் இருக்கிறது, ஸ்பெஷல் மூவ் பக்கத்தில் இருக்கிறது ஐபேட் சார்ஜ். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அட்டாக், இது வந்து சூப்பர் அட்டாக். ஸ்பெஷல் மூவ் நான் சொல்கிறேன், சூப்பர் அட்டாக். இதுதான் ஐபேட் சார்ஜ். இது ரொம்ப செம்மையாக இருக்கும். முட்டேஷனோட இது செம்மையாக இருக்கும். முட்டேஷனும் இதையும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், செம்மையாக பவர் இருக்கும். இது வந்து செம்மையாக அடிக்கலாம். பாருங்கள் ஐபேட் சார்ஜர். இப்போ வந்து ஐபேட் சார்ஜ் போட்டோம். இப்போ நார்மலாக அடிக்கும் போது ஒரு 100 இது கிடைக்குது, நம்மளுக்கு சார்ஜ் கிடைக்குது. அதனால தான் ஐபேட் சார்ஜ். இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தமிழ்லையும் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். சரி, நிறைய ஒத்துக்கிறேன், எல்லோரும் நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க, அதுதான் பாதி பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கு நான் தான் போட்டேன்னு சொல்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சோடமாக ஆடலாம். கோல்ட்டு சரியாக வரல. சரி, நம்ம வந்து எக்கர் வச்சாடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராலர்னால் வந்து எக்கர் சொல்லலாம், கால்டோரிஸ் சொல்லலாம், அப்புறம் க்ரோ சொல்லலாம். அப்புறம் வந்து இவான் கூட சொல்லலாம், ஷெல்லி, பேர்ல், ஸ்பைக். இவங்கெல்லாம் வந்து செம்மையாக அடிப்பாங்க, நிறைய டேமேஜ் தருவாங்க. தான் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் தி கேம். இப்போ வந்து இது என்ன சீசன்னா வந்து 26 or 25 இல்லை, முன்னாடிலாம் செம்மையாக இருக்கும். அது வந்து நான் இல்லை, ரீசெண்டாக மேசியோட சீசனில் தான் நான் வந்து வந்தேன். என்னடா இது? ஜூ, எனக்குனே வரீங்களாடா? சரி வா, எக்ஸிட் கொடு. ஐயோ தலையில் வச்சுக்கிறானே, இருடா தம்பி, அட்ட பிராலை வச்சுன்னு வரேன். இவன் வந்து புள்ளி, இவன் வந்து டேங்கர். நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேன்மேடு இது வந்து எல்லாமே வந்து ஒரு வகை. ஆசான், டேங்கர் இவங்கெல்லாம் ரொம்ப பவராக இருப்பாங்க. மற்றவங்களாம் டேமேஜர் கூட நிறையா இருப்பாங்க. எல்லோரும் நல்ல ப்ராலர்ஸ் தான். ஆனால் அவங்க ஹெல்த்தை பொறுத்து தான் அவங்க நல்ல ப்ராலரா இல்லையான்னு தெரியும். ஆனால் ஹெல்த்து முக்கியம்ல, ஹெல்த் இல்லைன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு வகை கூட இருக்குது. நான் அது வந்து இன்னும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இவனை வச்சு அடித்து இந்த பாக்ஸ்லேருந்து வந்து ஒரு பவர் மாதிரி ஒன்று கிடைக்கும். இது வந்து கலெக்ட் பண்ணால் நம்ம வந்து ஹெல்த்து அதிகமாகும், டேமேஜும் நல்லா இதுவாகும். இப்போ பாருங்கள், ஹெல்த் அதிகமாகிடுச்சு, இப்போ வந்து டேமேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி தான். இவன் வந்து ஆசான் ஸ்டூ, நான் வந்து டேங்கர், அதனால் ஈஸியாக போட்டுடலாம் இவனை. இந்த கேஜெட், இது வந்து கேஜெட் வந்து ஹெல்த் இருக்கும். இன்னொன்று வந்து அப்படியே இந்த ஸ்பெஷல் மூவ்க்குள்ளே இவனோட ஸ்பெஷல் மூவ் வந்து போட்டு அப்படியே இது அடிக்கலாம். இதுதான் பெஸ்ட். ஷெல்லிக்கிட்ட வந்து பக்கத்தில் மட்டும் போகாதீங்க.
ஏன்னா வந்து பக்கத்தில் போனால் ஷெல்லி வந்து ரொம்ப பவரு, அதனால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஹெல்பிடிமோங்கிட்டையும் பக்கத்தில் போகக்கூடாது, போனீங்கன்னா அவனும் அடிச்சுட்டே இருப்பான். அப்பா இவனும் போட்டாச்சு. ஸ்டார்ட். இது வந்து எமோஜஸ். இதில் வந்து லெஜெண்டரி பின்னு, ரேர் பின் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வகைகளை காமிக்கிட்டவங்களுக்கு வந்து நிறைய வகை இருக்குனால அன்லாக், ரேர், சூப்பர் ரேர், எபிக் அண்ட் லெஜெண்டரி. ரேர்னா வந்து ஈஸியாக எடுத்துடலாம், சூப்பர் ரேர்னாலும் ஈஸியாக எடுத்துடலாம், எபிக்னா கொஞ்சம் கஷ்டம், மித்திக்னா கஷ்டம், லெஜெண்டரினால மோசம். இப்போ நான் வந்து லெஜெண்டரி தான் எடுக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ கேட்குதுன்ட்டு. சரி எபிக் பாருங்கள் எவ்வளோ கேட்குதுன்ட்டு. இப்போ மித்திக் பாருங்கள் எவ்வளோ கேட்குது. இந்த 3 எடுக்கிறது தான். எபிக் கூட எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் இந்த லெஜெண்டரி மித்திக் ரெண்டும் தான் எடுக்க முடியாது. அப்புறம் சூப்பர் ரேருக்கு வந்து 160 கேட்பாங்க. அப்புறம் சூப்பர் ரேருக்கு எவ்வளோ கேட்பாங்க, 440 60 கேட்பாங்க, சம்திங் கேட்பாங்க. இவன் வந்து மீக்கோ, இவன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க எல்லாருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மொட்டேஷன் வந்து பவராக இருக்கும். எப்படின்றது அப்போ பஸ்ஸோட மொட்டேஷனை காமிச்சேன்னா, இது வந்து பெல்லோட மொட்டேஷன் காமிக்கிறேன். பெல்லோட மொட்டேஷன் காமிக்கிட்டா ஹைப்பர் சார்ஜர் வந்து இதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து வாங்கணும், காயின்ஸ் கொடுத்து வாங்கலாம், இல்லைனா வந்து லெஜெண்டரி ஸ்டார்டர் ஆப் இருக்குது, அதில் வாங்கலாம். இப்போ வந்து அடித்தா 5 பக்கம் விரியும், 5 பக்கம் விரிஞ்சு அடிக்கலாம், பவராக இருக்கும். இப்போ வந்து நான் இவனை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பாஸ் ஆகும். எல்லாருக்கும் வந்து கரண்ட்டு கூட பாஸ் ஆகும், ஏன்னா இந்த தூக்கி போடுறது வந்து கரண்ட்டு தான். இப்படி கரண்ட்டு தூக்கி இப்போ இந்த 5 பிரிதா, இந்த 5 வந்து கரண்ட்டு தான். கரண்ட் அப்படியே பாஸ் ஆகுது பார்த்தீங்களா மற்றவங்களுக்கு. இப்படி தான் அடித்து போட்டலாம். சரி பெல்லு இது பார்த்தாச்சா. இப்போ வந்து ரோஃபா இது பார்ப்போம். ரோஃபா இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும். ரோஃபா இது வந்து எப்படி இருக்கும்னா, சூப்பர் எதுவுமே இருக்காது, டேமேஜ் வேணால் கொஞ்சம் ஏறி இருக்கும். இது போட்டோடனே வந்து அப்படியே புல்லாகிடும். இது வந்து ஒரு கேஜெட் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அது, ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் மொஸ்டாக்ன்ற என்ன மொட்டேஷனில், அதனால் இப்படி இருக்குது. ஓகே, இப்படியே அடிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ வந்து ஸ்பெஷல் மூவ் போடுறோன்னா யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம புல்லில் ஒழிஞ்சிருக்கேன்னா யாருக்குமே கண்ணு தெரியாது. இப்போ வந்து இவனை அடிக்கிறானா, இப்போ அவனை அடிச்சுட்டு இப்போ இவன்கிட்ட புல்லை போடுறேன், இவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். இப்போ இவன் தெரியுறானா, இப்போ வந்து இங்கே போனால் பக்கத்தில் போனால் இவன் தெரியும். இந்த மாதிரி எனிமீஸ் எங்கேருந்து வேணால் அட்டாக் பண்ணலாம். ஷெல்லி தான் இந்த மாதிரி முக்கியமாக ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க, ஷெல்லி, எக்கர். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் பக்கத்தில் வந்து செம்ம பவர், அதனால் வந்து இவங்க 2 பேர் தான் மட்டும் பக்கத்தில் இருப்பாங்க. ஓகே, இன்னும் 2 மேட்ச் போட்டு கேம் பிளே முடிச்சுப்போமா. இப்போ வந்து நான் வந்து காமிச்சிட்டேன். கிட்டு இது வந்து ஒரு பூனை சொல்லலாம், பூனையே தான். இது வந்து எப்படிதாம்மா, இது வந்து ஒளியும் கேஜெட்டில் அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே ஒழிஞ்சிக்கும். அது வந்து யாருக்குமே தெரியாது, நம்ம டீம்மேட்ஸ்க்கு தான் தெரியும். இது வந்து நம்ம டீம்மேட்ஸ் கிடையாது, இதெல்லாம் நம்ம எனிமீஸ். அதனால தான் இவங்கெல்லாம் நம்மளை அடிக்கிறாங்க. நம்ம டீம்மேட்லாம் அடிக்க மாட்டாங்க, அடித்தாலும் நம்மளுக்கு வலிக்காது, ஹெல்த்து போகாது. இப்போ வந்து இந்த கேஜெட் மாதிரி இருக்கா, இது போட்டால் வந்து மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டோம். ஆனால் இது என்ன பிரச்சனை, பக்கத்தில் போனால் கண்ணுக்கு தெரியும் கொஞ்சம். லியான்னு ஒரு பிரால் இருக்குது, அந்த கிட்டத்தட்ட அதுதான், ஆனால் ஸ்பெஷல் மூவ்லேயே போட்டுடலாம். இங்கே இப்போ பாருங்கள், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, அப்படியே ஸ்பெஷல் மூவ் வந்தாலும் குதிச்சுட்டு 2 போடு போட்டால் காலி. அப்புறம் இந்த பொட்டியெல்லாம் உடச்சிடுங்க, அப்புறம் ஹெல்த் கிடைக்கும், இது கிடைக்கும். ஸ்பெஷல் மூவ் வந்து எக்கருக்கு டக்குன்னு வந்துடும், எக்கரு கிட்டு இந்த மாதிரி பிராலர்ஸ்க்கெலாம் டக்குன்னு வந்துடும். ஷெல்லிக்கிட்ட மட்டும் பக்கத்தில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அடிங்க கைஸ், இல்லைனா நம்மளே ஷெல்லியா. ஐயோ, ஸ்பெஷல் மூவில் யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது, எக்கரே வந்தாலும் தப்பிக்க முடியாது. உங்கடாது ஆளைய காணும் இந்த புல்லு. ஐயோ சொன்னல பக்கத்தில் வந்து யாருமே ஓட முடியாதுன்ட்டு எங்கே போய் ஒழிஞ்சிருந்தேன்.
நல்ல நேரத்தில் வந்தேன். இந்த மாதிரி ட்ராஃபீஸை வச்சு ரேங்க் ஏறும், எல்லாமே ஏறும். இது வந்து காட்ஜிலா சீசன். இது வந்து எல்லா மேப்பையும் நான் 1 by 1 வந்து காமிக்கிறேன். இது வந்து காட்ஜிலா மேப். இதுதான் வந்து 3 vs 3. எல்லா மேப்பையும் இது பண்ணிடுறேன். இது வந்து அது பேர் என்ன, ஷோடம், டபுள் ஷோடம். இது வந்து ஜெம். இது வந்து ஹாட் ஜோன். இது வந்து ஹாட் ஜோன். இது வந்து பிரால் பால், அதாவது ஃபுட்பால். இது வந்து நம்ம வந்து எப்படி தான் இது நல்லாயிருக்கும். இது நம்ம யாராவது இன்வெர்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி வரும். ஆனால் நம்மளே இதை வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஆடுறோம், எக்கர் ஆடுறானா. அதனால் வந்து 3 பிராலையும் வச்சு ஆடலாம். நம்ம ஒரு பிரால் டெத் ஆகிட்டா கூட, இப்போ கிட்டு செத்துச்சுன்னா வந்து செகண்ட் பிராலரான கோல்ட் வருவான். இப்போ கோல்ட்டு செத்துட்டானா இவன் வருவாங்க. இவன் பேர் என்ன, எக்கர் வருவான். இந்த மாதிரி லைன் பைலாம் வருவாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கிடைக்கிற பிராடை பொறுத்து தான் கிடைச்சிருக்கு. நான் நினச்சேன்டா, நல்ல பிராலை வச்சுட்டு வந்தீங்கடா போட்டு தள்ளுறதுக்குனே. இது இந்த மாதிரி புல்லில் ஒழிஞ்சா அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டோம். நம்ம அவனுங்க வந்து சும்மா செக் பண்ணுவானுங்க, இப்படி இங்கே இருக்கானான்னு சுடு பார்ப்பாங்க. இப்போ வந்து அவனுக்கு சுடுவானுங்க பாருங்க, இங்கே தான் செக் பண்ணுறாங்க நான் இங்கே இருக்கனான்ட்டு. நான் வந்து டப்புன்ட்டு இந்த கேஜெட் போட்டு ஓஹோ கண்டுபிடிச்சிட்டானே அப்படியே இங்கே குச்சி ஐயோ அப்பாடி போட்டேன். அப்புறம் வந்து இது வந்து எமோஜெலாம் இங்கே இருக்கும். ஸ்ப்ரே கூட இருக்குது. ஸ்ப்ரே வந்து இப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஓகே சிம்பிள் இருக்குது. அப்புறம் நோ சிம்பிள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி முயல் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஜெம்மு கொடுத்து வாங்கலாம், இல்லைன்னா ஃப்ரீயாக கூட கிடைக்கலாம். எங்க ஐயோ பார்த்தீங்களா, ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணி இது வந்து எமோஜி போடுது. ஏய் விடமாட்டேன், கோல்ட்டு வந்துட்டேன். செக் பண்ணலாம், இங்கே இருக்கா. நினச்சேன் இங்கே போவாத பக்கத்தில் வந்த அச்சிச்சு முஞ்சிச்சு அவ்வளோதான். ஆனடா இது, ஐயோ இந்த மாதிரி பக் ஆகும் கைஸ், ஜாக்கிரதையாக இருக்கும். அப்பாடி போட்டாச்சு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஜாக்கிரதையாக இந்த கேம் வாடணும். நிறைய கிரிமினல்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. எக்கர் வர்சஸ் எக்கர். ருத்ரா விட மாட்டேன். இவன் ஒரு பக்கம் அடிக்கிறான். ஐயோ மிஸ்தானே. இப்போ வந்து எக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஜெட் இது போட்டால் வந்து ஸ்பெஷல் மூவ் ஏறும். ஸ்பெஷல் மூவ் சீக்கிரமாக சீக்கிரமாக ஏறிடுச்சுன்னா அவள்தான் குதிச்சு வேலை முடிச்சிடலாம். இப்போ வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. வேணாண்டா அப்பா, என்னோட புல்லட்ஸ்லேருந்து எப்படியோ தப்பிச்சாச்சா. குதிராங்க. ஐயோ மாட்டிக்கிட்டா ஒருத்தர். ஐயோ போட்டா போதும் வேணாம். யூ கம் டவுன் நவ், டாக் வித் ஃப்ரெண்ட்லி. ஐயோ மொட்டை தள்ளிட்டானே. சரி, இன்னும் ஒரு வீடியோவோட இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். இந்த ஒரு மேட்சோட கேம் பிளே முடிச்சிடலாம். இந்த இதில் வந்து ஜெயித்தாலோ தோத்தாலோ வந்து இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். அப்புறமா மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஆனால் பழி வாங்கணுன்னா நம்மளுக்கு இதே தான் ஒரே வழி, வேறு எதுவுமே கிடையாது. ஓ கிட்டா ஆமாம்ல, நான் பாட்டு கோல்ட்டுன்னு நினச்சி போயிட்டுருங்க. ஐயோ பார்த்துட்டானே லாஸ்ட்டு நேரத்தில் வந்து மாட்டி குத்துட்டியடா தம்பி. இப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ அங்கே தான் குதிச்சான் அவன்கிட்ட. நம்மளுக்கு தான் கேஜெட் இருக்கே. ஐயோ பார்த்துட்டானே. இங்கே இருப்பானோ டவுட்டாக இருக்கு. இங்கே இருக்கான், பார்த்துட்டேன் படி. இப்போ வந்து 4 வெட்டில் முடிச்சிடலாம். ஐயோ ஏறு முடிச்சிரு ஒப்பாடி. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு அம்மாச்சு போடும். இந்த மாதிரி என்னென்ன பிரால் இருக்காங்களோ, எக்கரு, லியான் எல்லா பிராலுக்கும் கிடைக்கும். இவனெல்லாம் ஈஸியாக போடலாம் கைஸ். இவெல்லாம் உங்களுக்கு மாட்டினானா கண்டிப்பாக நீங்கள் தான் வின்னு அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஏன்னா அவனுக்கு போடுறது ஈஸி. சப்பன்னு சொல்லலாம், சப்பை. கேஜெட்டை போடு. போட்டு வெட்டு. ஐயோ இது பேர் வந்து போனி. நான் வந்து சொல்லியிருப்பேன்ல லாஸ்ட்டாக,
அந்த போனி தான் இது. போன் மாதிரி இருந்துக்கிட்டு போனியா அது பேர்? போடுற 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 கோல்ட் 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 யார்கிட்ட போடு. அவ்வளோதான். இந்த மாதிரி கோபமாக இருக்கிற மூச்சு கூட இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவனை இன்றைக்கி ரொம்ப இது பண்ணோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவன் லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரம் ஆரூஷ். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.